வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கணவனால் தீமூட்டி எரிக்கப்பட்ட குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வடமராட்சி துண்ணாலை பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணே உயிரிழந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி 38 வயதான குடும்ப பெண் ஒருவர் தீயில் எரிந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் ஆபத்தான நிலையில் இருந்ததனால் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பெண் போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் தனது கணவர் தன்னை எரித்ததாக தெரிவித்திருந்தார். கசிப்பு குடித்து விட்டு வந்த கணவன் வேறொரு ஆணுடன் அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டு தகராறில் ஈடுபட்ட பின்னர் அந்த பெண்ணை தீமூட்டி எரித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில் கணவர் நெல்லியடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான திகதியை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குறித்த பரீட்சை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2வது வினாத்தாள் காலை 9:30 மணி முதல் 10:45 மணி வரையிலும், முதல் வினாத்தாள் காலை 11:15 மணி முதல் 12:15 மணி வரையிலும் நடைபெறவுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் 30 நிமிடங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் போதே உரையாடிய பிரதமர் ஒரு பாடத்தின் காலம் 45 நிமிடங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாடம் அல்லது தொகுதி அவசரமின்றி கற்பிக்கப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம். குழு ஆராய்ச்சி மற்றும் விளக்கக்காட்சிகள் போன்ற பல நடைமுறை செயற்பாடுகளை நாங்கள் சேர்ந்துள்ளோம். மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியருக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்பத்தில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரையும் பாடசாலைகளை இயக்க முன்மொழியப்பட்டதாக வெளிப்படுத்திய பிரதமர் அமரசூரிய, இறுதியில் பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் மட்டுமே நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். போக்குவரத்து போன்ற புற தளவாட சிக்கல்களை கருத்தில் கொண்ட பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் மின்னணு தேசிய அடையாள அட்டை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன இந்த தகவலை வெளியிட்டார். மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் கடந்த 2012ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே டிஜிட்டல் அடையாள அட்டை அமைப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் எரங்க வீரரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மீண்டும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அண்மை காலமாக செய்திகள் வெளியாக வருகின்றன. இருப்பினும் இதேவேளை 2025ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிகள் ஊடாக 200 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சியாக எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் செயல்பாட்டில் ஹஜ்ஜா எண்ணெயை சேர்ப்பது குறித்து அரசாங்கம் தற்போது ஆலோசித்து வருகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். தற்போது வளைகுடா பிராந்தியத்திலிருந்து இலங்கை எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாகவும், கூடுதலாக அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்க்கான டெண்டர் செயல்பாட்டில் இணைவது குறித்தும் தற்போது விவாதங்கள் நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். எண்ணெய் வகைகளில் எது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்பது குறித்தும் விலைகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்தினபுரி மாவட்டம் உடவளவையில் உள்ள பனாக்கடுவ பாவியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மற்ற நபரின் சடலத்தை தேடும் நடவடிக்கை தொடர்கின்றது. 29 மற்றும் 30 வயதுடைய இருவருமே பனகடுவ பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும், இருவரும் நீரில் மூழ்கியதை அவதானித்த நபர் ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து எம்லிப்பட்டிய போலீசார் மற்றும் இலங்கை ராணுவத்தின் உயிர்காக்கும் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மற்ற நபரின் சடலத்தை கண்டுபிடிக்கும் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பூச்சியுடன் உணவு விற்பனை செய்த உணவக உரிமையாளருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. கொள்ளுப்பிட்டிய பகுதியில் இயங்கி வந்த ஒரு உணவக உரிமையாளர் ஒருவருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பூச்சி கிடந்த சோற்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து மாளிகாகந்த நீதவான் லோஷனா அபேவிக்ரம வீரசிங்கவினால் 75,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் குற்றவாளிக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்து அதனை 5 வருடங்களுக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். பூச்சியுடன் இருந்த பிரைட் ரைஸை கொள்வனவு செய்த வாடிக்கையாளர் ஒருவர் கொழும்பு கொள்ளுப்பிட்டிய பொது பரிசோதகர் ஒருவரினால் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றம் முறைப்பாட்டாளருக்கு 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உணவக உரிமையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய நுகர்வோரை விலை சுட்டன் அடிப்படையிலான நாட்டின் முதன்மை பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி முதன்மை பணவீக்கம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 0.3% குறைந்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே மாதத்தில் பதிவான 0.6% பணவீக்கம் ஜூன் மாதத்தில் மேற்கண்டவாறு பதிவாகியுள்ளது. அத்துடன் மே மாதத்தில் பதிவான 5.9% உணவு பணவீக்கமிலிருந்து ஜூன் மாதத்தில் 4.2% குறைந்துள்ளது. மேலும் மே மாதத்தில் பதிவான 3.4% உணவு அல்லாத வகையின் பிரதான பணவீக்கமும் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2.8% குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உணவு அருந்திவிட்டு உறக்கத்துக்கு சென்றவர் காலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ராசாவின் தோட்டத்தை சேர்ந்த மாசல் அருளானந்தம் வயது 76 என்பவரே உயிரிழந்தார். மேலும் நேற்று முன்தினம் சனிக்கிழமை உணவருந்திவிட்டு வீட்டில் உறங்க சென்றவரையே ஞாயிற்றுக்கிழமை காலை சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலம் உடற்குற்ற பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஊசி மூலமாக போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளைஞன் ஒருவன் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 26 வயதான இளைஞனே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் கடந்த 5 வருடங்களாக ஊசி மூலமாக போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்ததாகவும் 19ஆம் தேதி மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் காணப்பட்டுள்ளார். நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் யாழ்ப்பாணம் போலீசார் சாட்சிகளை நெறிப்படுத்தினர். அதேவேளை யாழ் மாவட்டத்தில் இளையோரிடையே போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளும் பதிவாகி வருகின்றது. யாழில் சமூக சீர்கேடுகளும் வன்முறைகளும் போதைப்பொருள் பாவனையும் இளையோரிடையே அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் கல்வியில் முன்னோடியாக திகழ்ந்த யாழ்ப்பாண மாவட்ட தற்போது பின்தங்கிய நிலையில் சென்றுள்ளமை அண்மையில் வெளியான காப்போது சாதாரண தர பரீட்சை முடிவுகள் காண்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. முட்டை விலையை 2 ரூபாயினால் குறைப்பதற்கு அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கோழிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சிறு அளவிலான முட்டை உற்பத்தியாளர்கள் தங்களது தொழிலை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு பத்திரமுள்ள பகுதியிலுள்ள அரசுடன் இணைக்கப்பட்ட சுற்றுலா விடுதியொன்றில் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. அந்த விடுதியில் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய குடிநீர் போத்தல் ஒன்று 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 500 மில்லி லீட்டர் குடிநீர் போத்தல் ஒன்று 70 ரூபாய் என்ற அதிகபட்ச சில்லறை விலையில் விற்பனை செய்யப்பட வேண்டும். எனினும் அதே அளவிலான 2 குடிநீர் போத்தல்கள் 800 ரூபாய்க்கு விடுதியில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கேகாலையில் கலிகமுவ பகுதியில் 2 பேருந்துகள் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கேகாலை பொது மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் 28 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் 2 வரகாபுல ஆதார மருத்துவமனையிலும் ஏனைய 26 பேரும் கேகாலை பொது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேகாலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மகியங்கனை போலீஸ் பிரிவின் 17வது தூண் பகுதியில் உள்ள வியானா கால்வாயில் தனது காதலனை காப்பாற்ற முயன்றபோது நீரில் மூழ்கி காணாமல் போன இளம் பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹம்மாந்தோட்டையை சேர்ந்த 26 வயதுடைய ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவியொருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை 5 மணியளவில் கால்வாயின் பலத்த நீரோட்டம் காரணமாக கால்வாயின் குறுகிய வரம்பில் நடந்து சென்று கொண்டிருந்த போதே இளைஞன் வழுக்கி கால்வாயில் விழுந்துள்ளார். இதன்போது அவரை காப்பாற்ற முயன்ற காதலியும் கால்வாயில் விழுந்துள்ளார். சம்பவ இடத்தில் இருந்த மகியங்கனை போலீஸ் பயிற்சி பாடசாலை அதிகாரி ஒருவரும் அவரது மனைவியும் உடனடியாக குதித்து இளைஞனை காப்பாற்றினார். இருப்பினும் இளம் பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. அவரை தேடி போலீசாரும் உள்ளூர் மக்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் நேற்றைய தினம் காலை அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.